அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. எங்கள் கூட்டணியில் தான் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமையும். வேறு யார் தலைமையிலும் அமையாது. அதனால நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் கூட சேர்ந்தா, இபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆவரே தவிர, விஜய் முதலமைச்சரா நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால அந்த ஒரு காரணத்தினால அவர் கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கிறது தான் இன்னொரு காரணம். ஏன் அப்டின்னா, அவரு பாஜகவுடன் கூட்டணி இருக்கிற வரையிலும், அவரு அதிமுக கூட சேர வாய்ப்பே இல்ல. ஏன் இத சொல்றோம் அப்டின்னா, அவரு பார்த்தீங்கன்னா, அவரு கட்சி ஆரம்பிச்ச முதல்ல இருந்தே, அதாவது முதல் மாநாட்டிலிருந்தே அவரு எல்லாத்துலயும் சொல்லிட்டு வர்றது என்னன்னா, எங்கள் பாசிச கட்சி பாஜக அந்த கட்சியுடன் எப்பொழுதும் ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்டின்னு சொல்லியிருக்காரு. அதனால பாஜக அதிமுகவுடன் இருக்கும் வரையில் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைக்க மாட்டாரு அப்டின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அதனால அவரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போறதில்ல. இந்த 2 காரணங்களால தான் அவரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றேன்.